காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம பாண்டியன் ரொம்ப கோபமாக இருக்காரு. ஃபோன் பண்ணி திட்டுறாரு. ஏலே என்னென்ன போட்டிருக்க, நாளைக்கே வாயா, என்ன நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. குடும்பமே எதுக்கு அப்பா இவ்வளோ கோபமாக இருக்கார் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கோமத்துக்கு எல்லாருமே கேட்குறாங்க. என்னாச்சுங்க, ஏங்க இவ்வளோ கோபமாக இருக்கீங்க அப்படின்னா, என்ன இளவு பண்ணி வச்சிருக்கான் பாரு, கேமரா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது, இதுதான் அவன் பண்ணானா, இதுக்கு தான் இவ்வளோ காசுக்கு செலவு பண்ணி பண்ணமா, அதனால தான் அவன் ஃபோன் பண்ணி திட்டிட்டு இருக்கான். வரட்டும், அவனுக்கு இருக்குது, காலையில் வரன்னு இருக்கான்ல, எவ்வளோ காசு கொடுத்து இந்த கேமரா வச்சிருக்கோம், ஒழுங்காக ஒர்க் ஆகுது, அங்கே பாரு கருப்பு கருப்பாக தெரியுது அப்படின்றாரு. பார்த்தா கொஞ்சம் பிளாக்காக தான் இருக்குது. உடனே நம்ம கதிர்ட்டு அப்பா வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை போய் பார்க்குறாரு. அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் கை நீட்டுறாரு. தெரியுது, என்னது இது, இப்போ நல்லா தெரியுறானே கதிர், கேமரா நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கதிர் வர்றாரு. வந்துட்டு அப்பா ஒன்றும் இல்லைப்பா, கேமராலலாம் பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு கொசு உட்காந்துட்டு இருந்திருக்கு, அதனால தான் அப்படி கருப்பாக இருக்குது அப்படின்னதும் எல்லாருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. பட் நம்ம பாண்டியன் வந்துட்டு வேலை என்னல இது, அப்போ ஒரு கொசு வந்து உட்காந்துச்சு அப்படின்னா மறைஞ்சிருமா, ஒவ்வொரு நேரமும் போய் நம்ம கொசு வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்றாரு. ஸோ நம்ம பழனி சொல்கிறாரு, மாமா நம்ம வேணா ஒரு கொசுவத்தியை கொளுத்தி வச்சிருவோமா அங்கே பக்கத்தில் அப்படின்னு. அதுக்கு ஒரு நாள் செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா, இது என்ன கேமரா நல்லாவே இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது, நல்லா கலர் கலராக தெரிய வேண்டாமா அப்படின்றாரு. சார் நைட்டில் பார்த்தா கலர்ப்பாக தான் சார் தெரியும் அப்படின்றது இல்லாமல், என்னது இப்படி இருக்குது, ஹை டெக்னாலஜி நம்மளோட கடையில் யூஸ் பண்ணுறதை விட நல்ல கேமரான்னு சொன்னால் இப்படி இருக்குது, இது நல்லாவே இல்லையே அப்படின்ட்டு இருந்தார். அப்போ நம்மளோட இவர் செந்தில் சொல்கிறாரு, அப்பா இல்லைப்பா, இப்போ நம்ம லைட்டெல்லாம் போட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லா கலரும் தெரியும், இருட்டாக இருக்குது அப்படின் போது அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான்ப்பா தெரியும் அப்படின் போது, இனி இதுக்கு வேறு கரண்ட் பில் வேறு ஜாஸ்தியாக கட்டணுமா, எதுக்கு தான் இந்த கேமரா இப்படி இருக்குது, இதான் ஹை டெக்னாலஜி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரம் கரெக்டாக குமார் கிராஸ் பண்ணுறாரு. இவங்க வீட்டை கிராஸ் பண்ணும்போது இவங்க வீட்டையே உத்து பாண்டியன் வீட்டையே பார்த்துட்டு இருக்காரு. கேமராவில் எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஏய் இவன் அண்ணன் வந்தானே, இவனுக்கு இங்கே நின்று பார்த்துட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்றாரு. ஸோ கோமதி கேட்குறாங்க, ஆமாம் இப்போ தான் கேமரா ஒழுங்காக தெரியல அப்படி இப்படி நீங்கள் இப்போ அவனை மட்டும் உங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியுதான்னு போது, ஆமாம் தடிமாடி அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கு, தினமும் இப்படி தான் நம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்கானா, நம்ம கேமரா வச்சுட்டோன்னு தெரிஞ்சிருச்சோ, நம்ம வீட்டையே நின்று ஒரு மாதிரி ஒரு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு யோசிச்சுட்டு, அவனை என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்றதுக்குள்ள அவர் உள்ளே போயிட்டார். சரி மாமா விடுங்க மாமா, பழனி சொல்கிறாரு, மச்சான் விடுங்க மச்சான் அவன் போயிட்டான் அப்படின் போது, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா, நாளைக்கு என்னைக்காச்சும் சண்டை ஏறிட்டு வருவானுங்களே, அன்னைக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாரு. அடுத்ததாக இவர்கிட்ட பழனி கிட்ட, இங்கே பாருடா கேமராவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேமராவை பார்த்துக்கிட்டே தூங்கணும். என்ன சார் கேமரா பார்த்துக்கிட்டே தூங்கணுமா, அவரோட ஆசை தான். ஸோ என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நான் எங்கே மச்சான் தூங்குறது, நல்லா தூங்குறோன்னு எழுப்பி விட்டுட்டு என்ன தான் பண்ணுறீங்க, நம்மளே இந்த கேமராவை கலட்டிடுவோமா அப்படின்னு பழனிக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் ஐயோ இவர் நம்மளை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு கேமரா வச்சுருப்பார், வேணாம் அப்படின்னு தூங்கிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, தூங்கிட்டு இருக்காங்க. கதிர்க்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு வீடியோ அனுப்பியிருக்கார். என்ன அப்படின்னா, ராஜி ஒருத்தனை துரத்திட்டு ஓடினாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்க்குறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே மச்சான் அக்கா சூப்பர்ரா, தங்கச்சி சூப்பராக ஓடுதுரா பாரு அப்படின்னு இருக்கார். அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கார். அதை ராஜி பார்க்குறாங்க. என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின் போது, நீ என்ன அவனை அவ்வளோ வேகமாக துரத்திட்டு ஓடி இருக்க, என்ன ஃபாஸ்ட்டாக போகிற அப்படின் போது, ஆமாண்டா நான் அத்லெட் நல்லா தான் ஓடுவேன், எனக்கு ரொம்ப பெரிய ஆசைடா, சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகும்னு ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கே கேட்பாங்க, நான் ஸ்கூல்லலாம் நல்லா ரன்னிங் ரேஸ் பண்ணுவேன், காலேஜ் படிக்கும்போது கூட அவார்ட்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன், அதே பார்த்தா எனக்கு திடீர்னு கல்யாணம்ட்டாங்க, அப்புறம் என்ன என் வாழ்க்கை கனவே போயிடுச்சு அப்படின் போது, அப்படியா நானும் ஒரு நல்ல அத்லெட் அப்படின்னு நம்ம கதிர் சொல்கிறார். இது நீயா, நீ எங்கே ஓடின அப்படின் போது, நான் உன்ன மாதிரிலாம் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், ஆனால் நானும் ஒரு பெரிய அத்லெட் தாம்மா அப்படின்னு கதிர் சொல்கிறாரா. அப்போ வேணா நம்ம போட்டி வச்சு பார்த்துக்கோமா அப்படின்னு ஒரு கதிர் ஒரு கேட்குறாரு. எங்கே போய் போட்டி வைக்கலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது, நம்ம அங்கே போய் காலையில் ஓடி பார்ப்போமா அப்படின்றாங்க. காலையில் 5 o'clock எழுந்திரிச்சு நம்ம 2 பேரும் ரன்னிங் ரேஸ் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி, ரெண்டுமே வளர்ந்த குழந்தைகள் அப்படி தான் சொல்லணும். ஸோ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ விளையாட்டு இவங்களுக்குள்ள இந்த விளையாட்டு இன்னும் குறையவே இல்லை, அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ காலையில் நம்ம போகலாம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சரவணன் அண்ட் மயில். சரவணன் ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சு, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, அந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, ஸ்டேட்டஸ்க்கு இது நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கார். ஆனால் ஸ்டேட்டஸ் வைப்பாராம், அது வந்துட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் தெரியாமல் ஹைட் பண்ணுவாராம். அப்புறம் யாரு கூட ஸ்டேட்டஸ் வைக்கிறா அப்படின்னா, உனக்கும் எனக்கு தெரியறதுக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு அவங்க மயில் கேட்கும்போது, அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அப்புறம் எல்லாரும் நம்மளை பார்த்தா ஓட்டுவானுங்க, அது எதுக்குன்னு, யார் சாமி நீங்கள் எதுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறோன்னே தெரியாமல் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நம்ம மயிலுக்கு ரொம்ப பெரிய வருத்தம், அத்தை எனக்கு சாரீ வாங்கி தரேன்னு சொன்னாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க, மீனா கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்கள் தங்கச்சி கூட காஸ்ட்லியான சாக்லேட் கொடுத்தாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன மாமா கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்போது, 80 கிலோ வெயிட்டில் உங்ககிட்ட ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்றாரு. என்ன மாமா எனக்கு தெரியாமல் ஏதாவது சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு மயில் கேட்கும்போது, மயில் நான் தான் மயில் அந்த கிஃப்ட்டு அப்படின்னு இருப்பாருங்க. எனக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. அட பாவீங்களா, இப்படி புருஷமாரெலாம் இதே மாதிரி நான் தான் உன் கிஃப்ட்டுன்னு சொன்னீங்கன்னா பெண்களோட கனவுகள்
குடும்பங்கள் என்ன ஆகுன்ற மாதிரி தான் இருந்தது. ஊரை ஏமாத்துறீங்களாடா இப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மயில் கிட்ட சொல்லிட்டார், நீங்கள் பாரு மயில் கிஃப்ட் எல்லாம் வாங்கி அதெல்லாம் செலவு பண்ணால் அப்பாவுக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் வேணாம் மயில் அப்படின்ட்டாரு. ஸோ மயிலுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். கிஃப்ட்டும் தரமாட்டான், ஸ்டேட்டஸும் வைக்க மாட்டான், யாரா இவன் அப்படின்ற மாதிரி கோபமாக இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அதிகாலை 4:30 மணி இருக்கும்போது கரெக்டாக அலாரம் அடிக்குது. நம்மளோட கதிர் எந்திரிச்சு ராஜா எழுப்புறாரு. ஏய் வா 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 ரன்னிங் ரேஸ் போகணும்ல. டேய் 4:30க்கு எதுக்குடா எழுப்புறேன் போது, அப்புறம் நைட்டு பேசணும்ல மறந்துட்டியா, என்ன பயமாக இருக்கா அப்படின் போது, பயம்லாம் இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்புறாங்க. மயில் பார்த்துடுறாங்க. என்னது இது இந்த டைமில் எங்கே போகிறீங்க அப்படின் போது, அக்கா நான் டியூஷன் எடுத்தேன்லக்கா அந்த பசங்களுக்கு எக்ஸாமா, அதான் காலையிலே போயிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான்னு போகிறேங்க்கா அப்படின்னு போய் சொல்லிட்டாங்க. ஸோ மயிலும் நான் வேணா காஃபி போட்டு தட்டும்போது போது, இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. கிரவுண்டை பார்த்ததுமே ராஜிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். இந்த கிரவுண்டில் எத்தனை நாள் நான் ஓடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆகுறாங்க. ஓகே ஓடுறதுக்கு 2 பேரும் அப்படியே ஷாலெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.